இன்னொரு முக்கியமான ஒரு பிரெயின் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பார்த்தோம்னா ஆஞ்சியோகிராம். நான் ஆல்ரெடி ஆஞ்சியோகிராம் சொல்லியிருந்தேன். ஸோ ஆஞ்சியோகிராம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு இரத்த குழாய் அடப்பு இருந்தாலும் சரி, இரத்த குழாய் வெடிச்சிருந்தாலும் அதுக்கு நம்ம ஆஞ்சியோகிராம். அந்த ஆஞ்சியோகிராம் 3 விதமான ஆஞ்சியோகிராம் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சிடி ஆஞ்சியோகிராம், எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயும் ஆஞ்சியோகிராம் பண்ணிக்கலாம். பட் த கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னா டிஜிட்டல் சப்ட்ராக்ஷன் ஆஞ்சியோகிராம், டிஎஸ்ஏ அப்படின்னு. இதுக்கு 3க்கு என்ன வித்தியாசம், எப்போ எது பண்ணுவோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லியிருந்தேன், ஒரு சிடி ஸ்கேன் ஆஞ்சியோகிராம், இப்போ ஒரு பேஷண்ட் ரத்த கசிவோடு வராங்க. இம்மீடியட்டாக நமக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த ரத்த கசிவு எங்கே இருக்குது. அதுக்கு இம்மீடியட்டாக நம்ம பிளான் பண்ணுவோம், டைம் இல்லை, பேஷண்ட்டை கேத்தலாக கூட்டு வரோம்னா சிடி ஸ்கேன் பண்ணும்போதே ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணிடலாம். இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்துட்டு ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம் இங்கேருந்து வருது. சிடி ஸ்கேன் தான் ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில், அது சமயத்தில் நம்ம பண்ணிடலாம். எம்ஆர் ஆஞ்சியோகிராம் எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, எம்ஆர்ஐ ஸ்ட்ரோக் ப்ரோட்டோகால். இப்போ ஸ்ட்ரோக் மைனர் ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு ஃபுல் எவாலுவேஷன் எம்ஆர்ஐ ஸ்கேன். அந்த எம்ஆர்ஐ ஸ்ட்ரோக் பண்ணும்போதே எம்ஆர் ஆஞ்சியோகிராம் பண்ணலாம். மெயின் டிஃப்ரென்ஸ் சிடி ஆஞ்சியோக்கும் எம்ஆர்ஐ ஆஞ்சியோக்கும் என்னென்னா, சிடி ஆஞ்சியோகிராம் கான்ட்ராஸ்ட் கொடுத்து நம்ம பண்ணால் தான் நமக்கு வரும். வேறாஸ் எம்ஆர்ஐ ஸ்கேனில் கான்ட்ராஸ்ட் இல்லாமையே நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ணிக்கலாம். அதுதான் மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் எம்ஆர் ஆஞ்சியோகிராம். இதுக்கு நம்ம கான்ட்ராஸ்ட் பயப்படணும் அப்படின்னா, கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு, அந்த உப்புச்சத்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம கான்ட்ராஸ்ட் கொடுக்க முடியாது. எஸ்பெஷலி இப்போ சிடிக்கு கான்ட்ராஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டயாலிசிஸ் தேவைப்படும். ஏன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் கான்ட்ராஸ்ட் கொடுக்குறவங்களுக்கு. அதே மாதிரி அந்த உப்புச்சத்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எம்ஆர்ஐ கான்ட்ராஸ்ட் கொடுத்தா பல்மனரியில் ஒரு ஃபைப்ரோசிஸ் கண்டிஷன் வரும். அதனால தான் அந்த யூரியா கிரியாட்டின், அந்த கான்ட்ராஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த யூரியா டெஸ்ட்டு கிரியாட்டின்னு கேட்பாங்க. மெயினாக கேட்குறது இதுதான் காரணம். ஏன்னா அந்த கான்ட்ராஸ்ட் கொடுக்கறதுக்கு யூரியா கிரியாட்டின் நார்மலாக இருந்தால் தான் நம்ம கான்ட்ராஸ்ட் கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. ஸோ யூரியா கிரியாட்டின் ஹையாக இருக்குது, அவங்களுக்கு கிட்னி டிசீஸ் இருக்குது, நம்ம கொடுக்கக்கூடாதுன்னா எம்ஆர் ஆஞ்சியோகிராம் நம்ம கான்ட்ராஸ்ட் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது 2 விதமான ஆஞ்சியோகிராம். நான் சொன்ன கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆஞ்சியோகிராம்னா டிஜிட்டல் சப்ட்ராக்ஷன். டிஜிட்டல் சப்ட்ராக்ஷன் ஆஞ்சியோகிராம்ங்கிறது இந்த தொடையில் சின்னதாக ஊசி போட்டு சின்ன வயர் மாதிரி கொண்டு போய் எக்ஸ்ரேஸ் எடுக்கிறது. ஸோ இதுதான் கோல்டு ஸ்டாண்டர்ட். அதாவது இது பிரெயின் எல்லாத்தையும் எடுக்காது, ஒன்லி பிளட் வெசல்ஸை மட்டும் நம்ம கிளியராக தெரியும். ஸோ சிடி ஸ்கேன்லேயோ எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயோ சில விஷயங்கள் தெரியாமல் மிஸ் பண்ணிட்டோன்னா கூட இது ரொம்ப கிளியராக நமக்கு தெரிஞ்சிடும். இட் இஸ் அ டைனாமிக் ப்ராசஸ். அதாவது ஒரு ரத்த கசிவு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரத்த கசிவு ஆகலாம், அடப்பு எவ்வளோ சிவியராக இருக்குது, அது எல்லாமே பிளான் பண்ணுறதுக்குமே நமக்கு இந்த டிஎஸ்ஏங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் அந்த ஆஞ்சியோகிராமில் இருக்கிற டைப்ஸ். எப்போ எது பண்ணுவோம் அப்படிங்கிறதும் இதுதான் விளக்கம். ஐ ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ.